السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் இரவு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். வறுமை ஏழ்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு ஒருவரை தலைவராக அமீராக நியமிக்கிறார். அந்த கூட்டம் அந்த நாட்டிற்கு சென்று திரும்பி வந்ததும் அந்த கூட்டத்திலே இருந்த மற்ற ஏனைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள், எங்களுக்கு அமீராக தலைவராக நியமித்தவர் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முறையிட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் வினவிய போது, ஏன் நீங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதினீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த சஹாபி கூறினார்கள், நான் சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றேன் என்று அந்த சஹாபி கூறினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று யார் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறாரோ, அதாவது சலாம் கூறிய பிறகு சூரத்துல் இஹ்லாஸை ஓதிவிட்டு வீட்டிற்குள் நுழைகிறாரோ, அவருடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை அதிகரிக்கின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பான். ஏழ்மை வறுமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். இறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.